வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் கேஃபே சிமுலேட்டர் பார்ட் 1 பார்ட் 2. ஆனால் கேம் 1 ஓகே கண்டினியூ கொடுக்கணும். நம்ம ஆடிட்டோம்னா ஓகே கண்டினியூ கொடுத்தா நம்ம எப்போ ஒன்றுமே அதோட அப்படியே சேவ் ஆகிருக்கும் கேமு, அப்படியே நம்ம ஆடலாம். ஓகே, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே வந்தாச்சு, கேம் கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, இப்போ கேமுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இப்படி நவுறணும், ஆனால் ஏன் நவுற மாட்டேங்குதுன்னு தெரில. வருங்க, சில பக்ஸாக இருக்கும் சில டைம்ஸு. ஏன்னா இந்த கேம் அந்தமாரி ஆவரேஜான இதுதான் கிராஃபிக்ஸ். பசி ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கதவு திறந்துட்டு போகலாம். ஓகே, இந்த கேமெல்லாம் நீங்கள் பிசி டானியில் ரொம்ப டென்ஷனாக ஆகிடுவீங்க. அவ்வளோ அளவுக்கு ரேட்டிங்காக இரட்டிக்காக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஃபோனில் இருந்தீங்கன்னா ஓகே பார்க்க அப்படின்னா இருக்கும். இன்டர் கேஃபேஸ் சிமுலேட்டர் 2 நம்ம கூடிய சீக்கிரமே ஏற்ற போகிறோம். ஏற்றி அதோட இதுவும் வந்துடும். இல்லை ஓகே, லேப்டாப் எவ்வளோ இது? அது 1000 ஒன்று வாங்கி போனேன். வா, தேங்க்யூ பாடே. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்குது. பரவாயில்லப்பா, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி. சரி, கடையை என்ன கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடுறேன். இந்த இதில் நம்ம கிச்சனை அன்லாக் பண்ணலான்னு இருக்கோம். கிச்சன் அன்லாக் பண்ணிடலான்னா எனக்கு வந்து இல்லைன்னா இடம் பெருசு வாங்கிடலாமா, கிச்சன் அன்லாக் பண்ணிடலாமான்னு ரெண்டுத்தையும் பண்ணிடுறோம். இந்த ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறதுனால இந்த வீடியோ ஸ்பெஷலாக இருக்க போது மறக்காம லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்த நல்லா பெருக்கி துருக்கி தோட்டியாச்சு. வீடியோ பெருசாக வரக்கூடாது, ஏன்னா நான் சின்னதாக கட் பண்ணுறேன். பெருசாக வந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே கட்டினாச்சு. எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் ஹாப்பி பொங்கல். ஓகே, யார் நான் பயங்கரமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டுருங்க. என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டுருங்க. ஓகே, சமையலில் பீஸ்லாம் செட்டப் பண்ணியாச்சு. ஏசி தான் என்னான்னு தெரில. சரி, வீடெல்லாம் பெருக்கியாச்சு. விடுவோம், கடையை திறந்தவர் தான். ரெடி 5 4 3 2 1 கடையை திறந்தாச்சு. ப்ளீஸ் வந்துருக்கேன். எவனா ஃபஸ்ட் கஸ்டமராக வாங்க. ஃபஸ்ட் கஸ்டமர் சரி, நம்ம என்ன பண்ணலாம், அது வரைக்கும் லேப்டாப்பை அன்லாக் பண்ணிடலாம். ஓகேவா நிச்சு? அன்லாக் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர். ஆனால் வந்துட்டாங்களா? இது சத்தம் கேது, அப்படி சத்தம் கேது. ஓகே, இப்போது கிச்சன் அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சனை எப்படி அன்லாக் பண்ணணும் நான் மறந்துட்டேன். மை ஸ்டோர், சைபர் ஸ்டோர். ஓ, எவ்வளோ தான் ரேட்டிங்ஸா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பார்த்துக்கோங்க. இடத்த எப்படி அன்லாக் பண்ணுறது? ஓ, ஒருத்தர் கஸ்டமர் வந்துட்டாங்க. நல்லது, மிக சரி. ஸ்டோர் இதுக்கு போகணும். பில்டிங் 2 அன்லாக்கில் தான் இருக்குது. பில்டிங் 3 தான் வாங்கணுமா? பில்டிங் 2 தான் வாங்கியாச்சு. கிச்சனா இது? எது கிச்சன் என்னன்னு கேட்டேன். ஓகே, மை ஸ்டோர் இது கிடையாது. சரி, நான் ரெண்டு டெஸ்க்டாப் பிசி காசு கொடுத்தாங்களா? காசு கொடுக்கலையோ? இது எப்படி பண்ணுறோம்? போன வாட்டி ஆன் கிச்சன் எங்கே அவனுக்கு 2 குத்தாச்சு. இப்போ 3 குத்துருச்சு. வாங்கியாச்சு. இப்போ திறந்துருக்கோன்னு எனக்கு தோணுது. 9000 தான் இருக்கா? பார்த்தேன் அவன் வந்துட்டான். ஆனால் இடம் இது திறந்துச்சு, இது திறக்கலை. இது திறந்துச்சு. சரி, அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிட வேண்டாம். பிளாக் மார்க்கெட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இந்த வாட்டி. ஓகே, பிளாக் மார்க்கெட் பர்ச்சேஸ்ட் வரோம். போட்டுருக்காங்க. போட்டுட்டு வேறு என்ன இருக்குது? ஒரு
சேர் வாங்கிப்போம். எவ்வளோ அது? கம்மி தான். 1000 இதுக்கு பிளாஸ்டிக் சேரை வாங்கிப்போம். ஸோ எல்லாமே புக்கிங் தான். கம்ப்யூட்டர் திறக்கிறோம், எல்லாத்தையும் லைனாக புக் பண்ணி வரும். ஓகே, போய்ட்டு ஏசி போய்க்க வேணாம். ஏர் கண்டிஷன், ஃபேனு ஒன்று ஆர்டரு, சேர் ஒன்று ஆர்டர், அடுத்தது கீபோர்டு வேணாம். அதே போல் நம்ம ஒரு சின்ன ஃபேன் வாங்கி போட்டுருவோம். அடுத்தது திருட வரான்ப்பா. திருடன் ஐயோ திருட வந்துட்டான். பாடி கார்டு ஏறா திருடின்னு போகிறா. ஐயோ கன்ஃபார்ம் திருடிட்டு போயிட்டான். எதை பிடிக்கவே முடியல. சுவா இந்த கேம் வேறு பக்காதே. எதை திருட்டிட்டான். சோலி ஃபினிஷ். எது திருடினாலோ எதை திருடிட்டு எஸ்கேப் போனானோ. எங்கே காணோம் அவனை? பாடி கார்டு அனந்தரங்காட ஒரு எதை திருடுனாலும் தெரியலையே. எதை திருடுனா? ஏசியும் திருடலை. ஒருவேளை அந்த லேப்டாப் எதையும் திருடலப்பா. மவுஸை திருடி போயிருக்கான் பாருங்க. மவுஸை கழுவு முடியும். சுபா நானே டென்ஷன் ஆகல. எல்லா பொருளையும் உள்ளே தெரிஞ்சிருக்கேன். இப்போ தானடா அடிச்சு மவுஸை திருடி இருக்க. நான் பாடி யாரை விசிட்டு நிற்கிறேன். அடிக்க சொன்னான். தேவையில்லாமல் இது வேறு ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கு. ஓகே, எல்லா ஆர்டர்ஸும் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். போயிட்டு எங்கே பாருங்க. உடனே அடிக்கணுமா? ஒன்றும் அடிக்கிறது ஒன்றும் நடக்குது. நச்சுன்னு ஒன்று வச்சு தப்பு. அடுத்து எல்லா ஆர்டர்ஸும் உள்ளே எத்தனை போடும். அடுத்தது என்னது? ஃபேன். தேவையான பொருள் ஃபேன். என்னாச்சு? எல்லாமே சரியாட்டன்னு சொல்லிட்டு சரியாயில்லை. எதுவும் சரியாயிட்டேன். ஓகே, ஆர்டர் என்ன ஆர்டர் பண்ணாச்சு? பக்காது ரைட்டா? பக்காடா பக் சீட் வேணாம். நான் இப்போ ஆர்டர் பண்ணேன். ராங் டெலிவரி பட்டாங்க. நான் ஆர்டர் பண்ண மோசம். ஆனால் இங்கே தான் மாட்டேன்.
ஆனால் இங்கே வேறு ஒன்றும் பார்த்தோம். இந்த மிஷின் மவுஸ் வேறு ஒன்று ஆர்டர் பண்ணது. மவுஸா உடன் கம்ப்யூட்டர் டேபிள் உடன் கம்ப்யூட்டர் டேபிள் அடுத்தது மவுஸ் கம்ப்யூட்டர் டேபிள். ஆனால் நிறைய பேர் காசு கொடுக்காம போகிறான் மட்டும் இருக்குது. ஆனால் அதே 7,000 தான் இருக்குது. சந்தேகமாக இருக்குது. திருப்பு ஷேர் திருப்பு ஷேர் திருப்பு. கரெக்டாக வைக்கணும். ஈஸியாக திரும்ப வச்சு ஓகே இந்த இடத்த மூடிடுவோம். டவுன் க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி அவன் டவுன் விட்டு போகிறான். ஸோ வாட் இஸ் டவுன் ஆப் டவுன் இருக்கா கேட்டு பண்ண வெதர் ஆமாம். இந்த லைட் அடிச்சுட்டு இருக்கு. இங்கே லைட் அடிக்கணும் சேர்த்து. ஆனால் இங்கே சுத்தமாக தெரியாது. இதில் தான் முடியுது. ஓகே இப்போ நம்ம போய்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இயர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. போட்டாச்சு. லேப்டாப் பெருசாக இருக்குது. செல்லிங் கன். இந்த கன் எப்படின்னா இந்த கன்னை எடுத்துட்டு வருங்க. இந்த கன்னை எடுத்துட்டு பேக்டாக அப்படியே செல் அப்படின்னு குத்தினா அவ்வளோ அது அழிஞ்சிருக்கு. யாருக்காடி கொடுத்துருவோம். ஓகே ஃபோன் எல்லாமே செட்டப் ஆகுது. ஸோ இதை மட்டும்தான் செட்டப் பண்ணி
right side or right side. Proceed. Consider. Good. All that done. Tire bus இருக்கு. அடுத்தது நம்ம போட போகிறது என்னன்னா எந்த நிமிஷம் வரும் கிரவுண்டில் இருக்கு. 400 இருக்கு. டாப் இருக்கு. சரி இந்த இடத்துக்கு இது காஸ்ட்லி ஏரியாவில் பண்ணணும். இந்த காஸ்ட்லி ஏரியாவில் பண்ணணும். ரோவில் இருக்குல்ல டிசைட். ஓகே. இன்க்ரீஸ் ஆகிருக்கு 6000 போயிட்டு இங்கே கொஞ்சம் வச்சுருவோம். ஸ்டேட்டா ஆச்சு. அடுத்த அந்த இடத்துல எதுவும் இல்லாமல் இருக்குது. ஒரு சினிமா கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சோ. கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்க ஒரு மேஜிக் காட்டுறேன். ஃபுல்லாக இன்ஜினியரில் வந்துடுவாங்க. கிளம்பு போச்சு. கிளம்பு என்னப்பா இன்னொரு கிளம்புங்க. என்ன காசு கொடுத்துட்டா போறீங்க? காசு கொடுத்துட்டு போகும் மாட்டான் அடிச்சிருங்க. சரி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய்.